என்னோட கிளைண்டோட இப்படி இருந்த ஃபீல்டை நான் இப்படி மாற்றினேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்மளோட வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிளகால வந்து முக்கியமான ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி லீஃப் கர்ல் வைரஸ்னு சொல்லுவாங்க, இலை சுருட்டு நோய். இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு கட்டுப்படுத்துறது வந்து ரொம்பவே கஷ்டம். இது பரவதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை தான். இதை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த நோய் வந்து அதிகமாக பரவாது. இதுக்காக நாங்கள் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபாலோ பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அஃபெக்ட் ஆன பிளான்ட்டை வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து புடுங்கி எடுக்க சொல்லிட்டோம். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புடுங்கி எடுத்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து ஃபீல்டை விட்டு வயலை விட்டு வெளியே எடுத்து போட்டு அதை வந்து எரிக்க சொல்லிட்டோம். இதனால வந்து அந்த நோய் வந்து மறுபடியும் பரவாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீம் ஆயில் இருக்குல்ல, அதையும் சோப் லிக்விடையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணோம். அதனால வந்து இந்த வெள்ளை வந்து நிறைய வந்து செத்து போயிருச்சு. இந்த டிசீஸும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. மிளகா போட்டிருக்காங்களா, அதுக்கு அடுத்து போடுற பயிரை வந்து மிளகா குடும்பத்துக்கு சார்ந்த எந்த பயிருமே போடாதீங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து ஊடு பயிராக வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து மேரிகோல்டு வந்து நாங்கள் வந்து போட